வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம் வ ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸபஹு அம்ரு ஃபஸிஅ இலா ஸலாத் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். மண்ணிற்கு அழகான மனிதர்களையும் விண்ணிற்கு அழகான விண்மணிகளையும் படைத்த வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், மேலும் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கை பொருந்திய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாத்திலே 5 கடமைகள் என்று சொல்லக்கூடிய, இஸ்லாத்திலே 5 முக்கியமான தூண்கள் என்று சொல்லக்கூடிய அதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமை தொழுகை. அன்பானவர்களே, இந்த தொழுகை என்பது நம்மளுடைய காலகட்டத்திலே எந்த அளவிற்கு இருக்கிறது, எந்த அளவிற்கு அந்த தொழுகையை நாம் பேணி தொழுகிறோம் என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, சகாபாக்களுடைய காலகட்டத்திலே இந்த தொழுகை என்பது எந்த அளவிற்கு இருந்தது, இன்றைக்கு நம்மளுடைய காலகட்டம் தொழுகை எப்படி இருக்கிறது? அது மட்டுமல்லாமல் இன்றைய சகாபாக்கள் தன்னுடைய தொழுகையிலே அல்லாஹ்வை பார்த்து கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒரே நோக்கத்துடன் தொழுதார்கள். ஆனால் இன்றைய நம்மளுடைய சமுதாயம் தொழுகை இன்றைக்கு எப்படி தொழுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொழுகை என்பது நாம் எவ்வளோ பாவம் செய்கிறோம். யாருமே சொல்ல முடியாது நான் பாவமே செஞ்சதில்லை, பாவமே நான் செய்ய மாட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை இந்த தொழுகை நீக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிர்காலத்தில் மரத்திலேருந்து இலைகள்லாம் விடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. அபூதர் ரலியல்லாஹு அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு மரத்தோட கிளையை பிடிச்சி ஆட்டிட்டு, இங்கே பாருப்பா, இதிலிருந்து எப்படி இலைகள்லாம் உதிர்தோ அதே போன்று உன்னுடைய பாவங்கள் உதிர வேண்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஆமா ரசூலுல்லாஹ் அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இலைகளில் இந்த கிளையிலிருந்து இலைகள் எப்படி உதிர்வதோ அதே போன்று உன்னுடைய பாவங்கள் உதிர வேண்டும் என்று சொன்னால் நீ தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அது மட்டும் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஏதாவது ஒரு துன்பமோ, ஏதாவது ஒரு துயரமோ சகாபாக்களுக்கோ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ ஏற்பட்டு விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பார்கள், கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸபஹு அம்ரு ஃபஸிஅ இலா ஸலாத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஏதாவது ஒரு துன்பமோ, துயரமோ ஏற்படுத்தி விட்டால் அவர்கள் தொழுகையின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டம், நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போடுறோம், இந்த பொல்லாத உலகத்தில் ஏன் என்ன படைச்சாயிரவா அப்படின்னு. அன்பானவர்கள், ஆனால் சகாபாக்களுடைய காலகட்டத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை பாருங்கள். அவருடைய தொழுகை, அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், ஏன் இந்த ஏதாவது ஒரு காற்று பயங்கரமாக வீசினாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சகாபாக்களும் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் இந்த தொழுகையினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல் மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாத், சொர்க்கத்தினுடைய சாவி என்பது இந்த தொழுகை தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த தொழுகைக்கு எவ்வளவோ விதமான சிறப்புகள் இருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலும் சரி ஏராளமான இடங்களிலே அகீமு ஸலாத் என்ற வார்த்தையை ஏராளமான இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான இடங்களிலே இந்த தொழுகையை பற்றி சிறப்பை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களை ஏனென்று சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த தொழுகை என்பது நம்மளுடைய உம்மத்திலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சகாபாக்களுடைய காலத்தில் வீட்டில் உப்பு இல்லைன்னு சொன்னால் கூட மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காயத்து அல்லாஹ்விடத்திலே தொழுது கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய நிலைமையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையை நாம் நம்மளிடத்திலே சிறப்பாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சகாபாக்கள் எந்த அளவிற்கு தொழுதார்கள். ஒரு முறை ஒரு சகாபியினுடைய உடம்பிலே அம்பு பாய்ந்து விட்டது போர்க்களத்தில். அப்பொழுது அந்த சகாபியினுடைய உடம்பிலிருந்து அந்த அம்பை உருவம் இல்லை, அவருக்கு வேதனை. அப்பொழுது எல்லா சகாபாக்களும் சொல்கிறார்கள், மற்ற சகாபாக்கள் எல்லாம் அவர் தொழுகையில் ஈடுபடும் பொழுது அந்த அம்பை நாம் உடம்பிலிருந்து எடுத்து விடலாம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவரும் தொழுகையிலே இருக்கிறார், அவர் உடம்பில் இருந்து அந்த அம்பு உருவப்படுகிறது. அவருக்கு என்ன நடந்தது, அந்த வேதனை அவருடைய தொழுகையிலே ஈடுபடவில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அளவிற்கு அவர்களுடைய தொழுகை இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த தொழுகையை எதற்காக மீண்டும் மீண்டும் சிறப்பாக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜிற்கு சென்றிருந்த பொழுது அல்லாஹ் தஆலா 5 வக்து தொழுகையை கொடுக்கல, 50 வக்து தொழுகையை கொடுத்திருந்தான். 50 வக்து தொழுகையை வாங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, 50 வக்தா தொழுகை வாங்கி போறீங்க, உங்கள் உம்மத்து தொழுக மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு போய் குறைச்சிட்டு வந்தாங்க. 40, 45 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வராங்க. கடைசியில் 5 வக்தில் வந்து நிற்கி திரும்ப ரசூலா வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, 5 வக்தும் உங்கள் உம்மத்து தொழுக மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்ன வார்த்தை, இதற்கு மேலே என்னால் போய் அல்லாஹ்விடத்தில் குறைக்கிறதுக்காக எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் சொன்னதை போன்று நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு 5 நேர வக்தை கூட நம்மளால் சரியாக தொழுக முடியல. பாந்தவர்களே, இந்த தொழுகை என்பது மிகவும் ஒரு சிறப்பானது. ஆக அந்த தொழுகையிலே நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நம்மளுடைய தொழுகையிலே சற்று யோசிக்கணும். நம்ம இந்த 2 ரக்காயத்து முடித்து நம்ம 2வது சலாம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ரூஹ் பிரிந்து விட்டது என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அந்த நேரத்தில் நம்ம தொழுக வேண்டும். சலாம் கொடுக்குறோம், சலாம் கொடுத்தோடனே நம்மளுடைய உயிர் போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் தொழுது பாருங்கள். பாந்தவர்களே, அந்த தொழுகையினுடைய சுவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சகாபாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய தொழுகையிலே அவருடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து கொண்டார்கள். அவருடைய தொழுகையிலே அந்த தொழுகையினுடைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நாமும் தொழுகிறோம், ஆனால் நம்மால் ஏன் அந்த நன்மைகளை பெற முடியவில்லை? நம்மளால் ஏன் அந்த சிறப்புகளை நம்மளால் பெற முடியவில்லை? அல்லாஹ்வுடைய உதவி ஏன் நம்மளுக்கு கிடைக்கவில்லை? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அவருடைய தொழுகையில் உள்ளச்சம் இருந்தது, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது, அல்லாஹ்வுடைய எண்ணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருத்தர் ஒரு மனிதர்கிட்ட போய் சொல்கிறாரு, அவர் கேட்கார், சோகமாக இருக்கார், என்னப்பா ஆச்சு, ஒரே டல்லாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, இல்லைப்பா வீட்டு சாவியை எங்கே வச்சேன்னு தெரில, மறந்து போச்சு அப்படிங்காரு. அவர் சொல்கிறாரு, சரிப்பா சீக்கிரம் போ, லுகர் வக்து ஆரம்பிக்க போது, லுகர் வக்தில் போய் தக்பீர் கட்டு நின்று சாவி எங்கே வச்சேன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்காரு. அன்பானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையில் வந்து நிற்கும் பொழுதுதான் நம்மளுக்கு மறந்து போன பல விஷயங்கள் நம்மளுடைய தொழுகையில் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அளவிற்கு நம்மளுடைய தொழுகை நம்மிடத்திலே அவ்வளோ ஒரு பொடுபோக்காக, அவ்வளோ ஒரு கேவலமான நிலையிலே நம்மளுடைய தொழுகையை நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒருத்தர் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபோன் அடிக்குது, மனைவி ஃபோன் பண்ணுறா, ருக்கு போகிறாரு, டக்குன்னு ஃபோன் அடிக்குது, ருக்குலேருந்து எழுந்துச்சு, ஏமா வைமா தொழுதுட்டு இருக்கேன், அப்புறமா ஃபோன் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு பாக்கெட்டில் ஃபோன் வச்சு சஜிதா போகிறாரு. அன்பார்ந்தவர்களே, அந்த அளவிற்கு நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய சமுதாயம் சீர்கொட்டு கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய தொழுகையை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊரில் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு அஜர்த்து பார்த்துருக்காரு, என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் தொழுகையே வரமாட்டாங்க, இவங்களை ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த அஜர்த்து என்ன செஞ்சுருக்காரு, மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாரு, இன்றையிலிருந்து நம்மளுடைய மஸ்ஜிதுக்கு யார் இல்லைன்னா 40 நாட்கள் 5 வக்தும் கரெக்டாக தொழுக வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு 40 ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு மைக்கில் அறிவிச்சிட்டார். மக்கள் எல்லாம் கேட்டோன்னே ஆச்சுக்கு 40 ஒட்டகமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பள்ளியாசலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 40 நாளுமே சரியான கூட்டம் பள்ளியாசலில். 40வது நாள் முடிய போது அஜரத்துக்கு ஒரே பயம், என்னடா நம்ம தெரியாமல் அறிவிச்சிட்டோம், எல்லாரும் தொழுவ வந்துட்டாங்க, 40 ஒட்டகம் ஆச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு அவருக்கு தெரில, முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் எல்லா மக்களும் வந்து அந்த அஜரத்திட்ட கேட்குறாங்க, அஜரத்து நாங்கள் எல்லாருமே 40 நாள் தொழுவ வந்துட்டோம்,
எங்கள் எல்லாத்துக்குமே 40 ஒட்டகம் வேணும் தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அஜருக்கு சொன்னார், இந்த தாட்டி நிறையா பேர் வந்துட்டீங்க, யார் யார் முக்கியமாக வந்து தொழுதிங்கன்னு நான் கவனிக்கலை, அதனால் இன்னொரு 40 நாள் வாங்க, நான் கரெக்டாக ஒட்டகம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர்கள் சொன்ன வார்த்தை, அன்பார்ந்தவர்களே நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் 40 நாள் ஒழு இல்லாமல் தொழுதோம் அப்படிங்காங்க. ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அளவிற்கு நம்மளுடைய மனித சமுதாயம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்னும் சில நாட்களிலே ரமலானை நாம் அடைய போகிறோம். அந்த ரமலானிலே அதிகமாக நாம் தொழுகையிலே ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்ற நாட்களில் தொழுகக்கூடிய தொழுகைக்கு நன்மையை விட ரமலான் மாதத்திலே நாம் தொழுகக்கூடிய தொழுகைக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய தொழுகையை நாம் நம்மளிடத்திலே சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தொழுகையை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் தொழுது அல்லாஹ்விடத்திலே அதிகமான வெகுமதிகளை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.